Welcome back, ladies and gentlemen. Hi, chalo. Fantastic Four first steps release ஆகி அந்த படத்தை நான் 3 வாட்டி பார்த்துட்டேன். 3 வாட்டி ஏன்டா பார்த்தேன், 3வது வாட்டி ஏன் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, 2வது வாட்டி பார்த்தது தான் 3வது வாட்டி பார்த்ததுக்கு காரணம். என்னடா வளர்ற அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். ஏன்னா 2வது வாட்டி பார்க்க போனப்ப ஒரு சில இந்த பைத்தியக்காரனுங்க வருவானுங்களே தியேட்டர்ல வந்து ஜோக் பண்றன்ற பேர்ல கிறுக்குத்தனமா பேசிட்டு இருப்பானுங்களே. நீ ஒருத்த மட்டும் காதலிச்சா பத்தாது கோபி. அப்ப வில்லனும் சேர்ந்து லவ் பண்ணணுமா? அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. அவனுங்க வந்து என்னோட மூவி எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஸ்பாயில் பண்ணிட்டானுங்க. அதனால தான் 3வது வாட்டி போய் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, இதெல்லாம் ஏன்டா எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, அவனுங்க பேசினதுல ஒரு விஷயம் வந்து என்ன போட்டு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்டா இந்த குழந்தை வந்து இந்த செத்து போன சியூஸ்டாம உயிரோட கொண்டு வரதா, இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை கேட்கும் போது யாரா இவனுங்க இதை கூட தெரியாம வந்திருக்கானுங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு இல்ல. பிகாஸ் இட் மேக் சென்ஸ். அவனுக்கு அப்படி சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இது வரைக்கும் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை எங்கேயுமே பார்த்தது கிடையாது படங்கள்ல. பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை பத்தி தெரியணும் அப்படின்னா காமிக்ஸ் படிச்சிருந்திருக்கணும். காமிக்ஸை படிக்காம வந்து இந்த படத்தை பாக்குறவங்களுக்கு அது ஒரு கேள்வி எழும்பதான் செய்யும். இந்த குழந்தைக்கு அவ்வளவு பவர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரதான் செய்யும். என்னதான் பவர் காஸ்மிக் வந்து பிராங்க்லின் கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாலும் பவர் காஸ்மிக்னா என்னன்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியல. பவர் காஸ்மிக்ன்றது வந்து கேலக்டஸோட பவர். இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு டெஃபினட்டா அந்த கேள்வி வந்திருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, அவன் ஒரு மொரட்டுத்தனமான ஒரு கேரக்டர். எவ்வளவு பவர்ஃபுல், ஏன் பவர்ஃபுல், எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா மாறினா, எப்படி அவன் பிறந்தான் அப்படின்ற மாதிரி இவன் பிறந்ததுல ஆரம்பிச்சு நிறைய ஐகானிக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் ஹைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம ஹைப் பண்ணுங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். அண்ட் அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். So 1968ல வெளிவந்த Fantastic Four-ஓட ஆனுவல் நம்பர் 6ல தான் இந்த பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸோட ஸ்டோரி வந்து ஆரம்பிக்குது. நான் ஏற்கனவே வேற ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், ஆனுவல் அப்படின்ற காமிக்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிலீஸ் ஆகும். நார்மலா இருக்க காமிக்ஸை விட அதிக நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கும். அந்த மாதிரி 6வது ரிலீஸ் ஆன காமிக்ஸ்ல தான் இந்த கதை வந்து நடந்துச்சு. பேசிக்கலி இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, சியூ ஸ்டார்ம் பிரெக்னெண்டா இருக்காங்க. பட் இங்க மேட்டர் என்னன்னா, ரீட் ரிச்சர்ட்ஸ் அண்ட் சியூ ஸ்டார்ம் இவங்க ரெண்டு பேருமே காஸ்மிக் ரேஸ்னால அஃபெக்ட் ஆகி அவங்களோட டிஎன்ஏ வந்து ஆல்டர் ஆயிருக்க ஒரு காரணத்தினால அவங்களோட குழந்தையும் அது வந்து இப்போ வந்து அஃபெக்ட் பண்ணி இருக்கு. சோ இப்போ வந்து அந்த குழந்தை பிறக்கிறதுல ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு. குழந்தைக்கு மட்டும் பிரச்சனை இல்லாம சியூ ஸ்டார்முக்கும் இது ஒரு பிரச்சனை அமையுது. ரெண்டு பேருமே இழக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ரீட் ரிச்சர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. நான் ஒரு சிலர் சொல்றத வந்து கேள்விப்பட்டேன். ஏன்டா ஸ்ட்ரெச்சிங் பவர் இருக்க ஒருத்தனுக்கும் இன்விசிபிலிட்டி அண்ட் ஃபோர்ஸ் ஃபீல்ட் பவர் இருக்க ஒருத்தங்களுக்கும் பிறக்கிற ஒரு குழந்தைக்கு எப்பறா இவ்வளவு பவர்ஸ் இருக்கும், அவன் எப்பறா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் காட் அளவுக்கு எப்பறா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்றத கேள்விப்பட்டேன். ஜி இது டிராகன் மேனியா லெஜெண்ட்ஸ் இல்ல ஜி. ஃபயர் டிராகனையும் ஏர் டிராகனையும் ஒன்னு சேர்த்து விட்டா ஸ்மோக் டிராகன் வரதுக்கு இது வேற கான்செப்ட். அந்த மாதிரிலாம் இங்க நடக்காது. இது வந்து ரெண்டு டிஎன்ஏ ஆல்டர் பண்ண பீப்புளுக்கு பிறக்க போற ஒரு குழந்தை அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே அவன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். அதுதான் காரணம், வேற எங்க எதுவும் கிடையாது. சோ ரீட் ரிச்சர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்க ஒரு பிரச்சனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், லைக் ரெண்டு பேருமே ஆபத்துல இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு விஷயத்தால மட்டும் தான் இவங்க ரெண்டு பேருமே காப்பாற்ற முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு ரீட் ரிச்சர்ட்ஸ், பென் கிரிம் அண்ட் ஜானி ஸ்டார்ம் இவங்க மூணு பேருமே நெகட்டிவ் ஜோனுக்கு போறாங்க. அந்த நெகட்டிவ் ஜோனுக்குள்ள தான் இவங்களுக்கு தேவைப்படுற அந்த ஒரு சோர்ஸ், இவங்களுக்கு தேவைப்படுற அந்த ஒரு எனர்ஜி இருக்கு அப்படின்றத ரீட் ரிச்சர்ட்ஸ் கண்டுபிடிச்சு இவங்க மூணு பேருமே அங்க போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இந்த நெகட்டிவ் ஜோனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு சில வினோதமான கிரியேச்சர்ஸ் எல்லாம் இவங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களை கடத்திட்டு போயிடுது. கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இவங்களை கடத்திட்டு போனது வந்து அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே அனைலஸோட ஆர்மி தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அனைலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஐகானிக்கான மார்வல் வில்லன் இருக்கான். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அனைலஸ் இன்ட்ரோடியூஸ் ஆனதும் இந்த காமிக்ஸ் தான். சோ அங்க போயிட்டதுக்கு அப்புறம் ரீட் ரிச்சர்ட்ஸ் அனைலஸ் கூட சண்டை போடும்போது தான் தெரிய வருது இவங்க தேடி வந்த அந்த எனர்ஜி சோர்ஸ் இந்த அனைலஸ் கிட்ட தான் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அவன் கையில ஒரு காஸ்மிக் கண்ட்ரோல் ராட் ஒன்னு வச்சிருப்பான். அந்த ராட் தான் அவங்களுக்கு இப்ப தேவைப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. பரவாயில்ல, அவனே வந்து நம்மள கூட்டிட்டு போயிட்டு மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அலேக்கா அந்த காஸ்மிக் ராட வந்து தூக்கிட்டு அனைலஸோட ஒரு ஸ்பேஸ் ஷிப்பையும் தூக்கிட்டு வந்து இவங்க மூணு பேரும் ஓடிடுறாங்க. ஒரு லென்த்தான ஒரு சேஸ் சீக்வென்ஸ் நடக்கும். அந்த நெகட்டிவ் ஜோன்ல ஒரு லென்த்தான ஒரு சேஸ் சீக்வென்ஸ் நடக்கும். அனைலஸ் வந்து வேற ஒரு இன்னொரு ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி ஒரு கன்லாம் இருக்க மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல வந்து இவங்களை தோத்திக்கிட்டே வந்துகிட்டு இருப்பான். ஒரு பெரிய லென்த்தான ஒரு சேஸ் சீக்வென்ஸ் போகும். அண்ட் அதோட எண்ட்ல தான் என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே இவன் வந்து நம்ம துரத்திக்கிட்டே தான் இருக்க போறான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நெகட்டிவ் ஜோனை விட்டு நம்ம வெளியே போகணும்னா அவனோட ஹெல்ப் நமக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. ஏன்னா இவங்க கிட்ட தான் அந்த ரெப்பலர் யூனிட்ஸ் சொல்லி ஒன்னு இருக்கும். அந்த ரெப்பலர் யூனிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சாதான் அந்த நெகட்டிவ் ஜோன்ல இருந்து உங்களால வெளியே வர முடியும். அதுக்காக ரீட் ரிச்சர்ட்ஸ் என்ன பண்றாருன்னா, அனைலஸ் கூட ஒரு டீல் போட்டுக்கிறாரு. இந்த பாரு, உனக்கு இந்த ராட் தானே தேவை, உனக்கு நாங்க கொடுத்துறோம். ஆனா இங்க இருந்து நாங்க போறதுக்கு நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டீல போடுறாங்க. பட் குடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ராட வந்து அனைலஸ் கிட்ட குடுக்கிறதுக்கு முன்னாடி ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து தன்னோட பெல்ட்ல இருந்து ஒரு சின்ன ஒரு கேப்சூல் மாதிரி எடுக்கிறாரு. அந்த கேப்சூலுக்குள்ள அவங்களுக்கு தேவைப்படுற பவர் மட்டும் எடுத்துக்கிறாரு. இந்த அளவுக்கு பவர் இருந்தா மட்டும் போதும், தன்னோட மனைவியையும் பிறக்க போற குழந்தையும் காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி ரீட் ரிச்சர்ட்ஸ் நம்புறாரு. நமக்கு இன்னும்
தெரியல, அது போதுமான அளவு தானா அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. கொஞ்சம் அந்த காஸ்மிக் பவர் மட்டும் அந்த கேப்சூலுக்குள்ள செலுத்திக்கிட்டு ரீட் ரிச்சர்ட்ஸ், பென் கிரிம் அண்ட் ஜானி ஸ்டார்ம் அந்த நெகட்டிவ் ஜோன்ல இருந்து பூமிக்கு வரதுக்கான ஒரு வழியை வந்து அனைலஸ் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் இந்த காஸ்மிக் ராட தூக்கி செவுட்டி அடிச்சிருவாங்க. நீ போய் அதை எடுத்துக்கோ, அப்பதான் எங்களை அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தூரமா தூக்கி போட்டுருவாங்க. இவன் அதை எடுக்க போற கேப்ல இவங்க வந்து எர்த்துக்கு திரும்பவும் வந்துருவாங்க. இங்க இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, அனைலஸ்க்கு எதுக்கு இந்த காஸ்மிக் ராட் வந்து அவ்வளவு முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரலாம். அந்த காஸ்மிக் ராட் தான் அவனுக்கு வந்து இம்மார்டாலிட்டி பவரையும் கொடுக்குது. அவனோட பவரோட சோர்ஸே இந்த காஸ்மிக் ராட் தான். அதனால தான் வந்து நான் என்ன வேணா பண்ணடா, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்குறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு டீலுக்கு வந்து வந்திருப்பாரு. லிட்டரலா இது வந்து இந்த நண்பன் படத்துல வந்து எஸ்ஜே சூர்யா சீன்ல அந்த அஸ்தியை தூக்கிட்டு போயிட்டு மிரட்டிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சீன் தான் இருந்திருக்கும். சோ இவங்க அவங்களுக்கு தேவைப்படுற அந்த காஸ்மிக் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி பிறக்க போற குழந்தையும் சூஸ்டாமையும் காப்பாத்துறதுக்கான முயற்சியில வந்து ஈடு பண்றாங்க. அண்ட் ஒரு வழியா ரீட் ரிச்சர்ட்ஸ் தன்னோட பங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து வெயிட்டிங் ஏரியால ரீட், ஜானி அண்ட் பென் இவங்க 3 பேருமே வெயிட்டிங் ஏரியால வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஹாஸ்பிடல்ல. ஃபைனலி ஒரு குழந்தை அழுவுற சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் வெளியே வந்து ரீட் ரிச்சர்ட்ஸ் நீங்க அப்பாவாயிட்டீங்க, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவருக்கு ரிவீல் பண்ணுவாங்க. இப்படிதான் ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கும் சூஸ்டாமுக்கும் தன்னோட முதல் பையன் வந்து பிறந்திருப்பான். சோ இவன் பிறந்தது வேணா 1968ல இந்த ஆனுவல் நம்பர் 6ல பிறந்திருக்கலாம். பட் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் அப்படின்ற பேர் இவனுக்கு எப்ப கொடுத்திருப்பாங்க அப்படின்னா 1970ல ரிலீஸ் ஆன ஃபென்டாஸ்டிக் 4 இஷ்யூ நம்பர் 94ல தான் இவனுக்கு வந்து அந்த பேரை கொடுத்திருப்பாங்க. சோ இவனோட முழு பேர் வந்து பிராங்க்லின் பெஞ்சமின் ரிச்சர்ட்ஸ். பிராங்க்லின் அப்படின்றது வந்து சூஸ்டாம் அண்ட் ஜானி ஸ்டாமோட அப்பாவோட பேரு. ரிச்சர்ட்ஸ் அப்படின்றது வந்து ஆப்வியஸ்லி ரீட் ரிச்சர்ட்ஸ். அண்ட் பெஞ்சமின் அப்படின்னு நடுவுல இருக்குல்ல, அது வந்து பென் கிரிம் ஹானர் பண்ற மாதிரி தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இன்னொருத்தரா இருக்காருல, அவரை ஹானர் பண்ற மாதிரி தான் அந்த பெஞ்சமின் அப்படின்ற ஒரு மிடில் நேமும் இருந்திருக்கும். சோ இப்படிதான் இவன் பிறந்தான், இப்படிதான் இவனுக்கு வந்து பேர் வச்சாங்க. சோ இதுக்கப்புறம் இவரோட பவர்ஸ் பத்தி நான் தனித்தனியா சொல்றதை விட ஒரு சில மொமெண்ட்ஸ் சொல்றேன். அந்த மொமெண்ட்ஸ் நீங்க கேட்டீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் கிடையாது, நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க இந்த ஒரு ஐகானிக்கான ஒரு நீங்க பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கனாலே இந்த இமேஜ் தான் அடிக்கடி வரும். பெட்ஷீட் கடியில போத்திக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு இருப்பான், என்னடா பண்றான் அப்படின்ற மாதிரி உள்ள போய் பார்த்தா கை கடக்கமா ஒரு பாக்கெட் யூனிவர்ஸ் உருவாக்கி அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பான். அவனுக்கே அவன் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியாத அளவுக்கு அவன் பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மொமெண்ட்டை காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி யூனிவர்ஸ் கிரியேட் பண்றது, மல்டிவர்ஸ் கிரியேட் பண்றது அப்படின்ற மாதிரி தான் இவனோட பவர்ஸை காமிச்சிருப்பாங்க. அதனால தான் இவன் வந்து ஒரு லிட்டரல் காட்ன்ற மாதிரி நான் சொன்னேன். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். இதுக்கப்புறம் நான் சொல்ல போறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மொமெண்ட். பயங்கர மாசா இருக்கும். இது முடிஞ்சா நீங்க படிச்சு பாருங்க, இந்த காமிக்ஸை படிச்சு பாருங்க. 2012 அப்ப ரிலீஸ் ஆன ஃபென்டாஸ்டிக் 4 வால்யூம் 1 இஷ்யூ நம்பர் 604. ஜானதன் ஹிக்மனோட வெர்ஷன் ஆஃப் ஃபென்டாஸ்டிக் 4 அப்பதான் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. பேசிக்கலி அந்த கதையில என்ன இருக்கும் அப்படின்னா, செலஸ்டியல்ஸ் நீங்க தெரியும்ல, உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பட் மேட் செலஸ்டியல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 3 பேர் இருப்பானுங்க, 3 செலஸ்டியல்ஸ் வந்து இருப்பானுங்க. 3 பேருமே மத்த செலஸ்டியல்ஸ்க்கு கொஞ்சம் அப்பாற்பட்டவங்க. எப்படின்னா தெனாவட்டா சுத்திட்டு இருப்பானுங்க, போயிட்டு எல்லாத்தையுமே அழிக்க போறோம் அப்படின்ற மாதிரி போய் சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு 3 செலஸ்டியல்ஸ் வச்சுக்கோங்க. அந்த செலஸ்டியல்ஸ் என்ன பண்ணுவானுங்கன்னா மொத்தத்தையும் டெஸ்ட்ராய் பண்றதுக்காக வருவானுங்க. ஈவன் கெலக்டஸே அடிச்சு காலி பண்ணி கெலக்டஸை போட்டு தள்ளிடுவானுங்க. இந்த கதையில வந்து மேட் செலஸ்டியல்ஸ் வந்து கெலக்டஸை போட்டு தள்ளிடுவானுங்க. அவெஞ்சர்ஸ், ஃபென்டாஸ்டிக் 4, எக்ஸ்மென் சொல்லிட்டு யாராலுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களோட பவர்ஸ் எல்லாம் வந்து அவங்க எல்லாம் அப்பாற்பட்டு இருக்கு. அப்பதான் என்ன நடக்கும்னா, ஃபியூச்சர்ல இருந்து பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸும் வெலீரியா ரிச்சர்ட்ஸ், பிராங்க்லினோட தங்கச்சி, இவங்க 2 பேருமே ஃபியூச்சர்ல இருந்து வருவாங்க. அவன் இப்ப வரான் பாத்தீங்களா, ஃபியூச்சர்ல இருந்து வரான் பாத்தீங்களா, அவன் பிரைம் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ். அவன் வந்து அடல்ட் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ். அவனோட பவர்ஸ் பத்தி நல்லா புரிஞ்ச ஒரு பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ், மெச்சூரான ஒரு பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ். அவன் ஃபியூச்சர்ல இருந்து வந்து இந்த மேட் செலஸ்டியல்ஸ் வந்து அழிக்கிறதுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. சும்மா கையை அப்படி சும்மா வீசுவான். 3 பேரும் காணாம போயிடுவாங்க, எங்க பறந்து போய் விழுந்துருவாங்க. அப்ப பிராங்க்லின் வந்து ஃபியூச்சர்ல இருந்து வந்து மேட் செலஸ்டியல்ஸ் போட்டு தள்ளிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, நோ, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இப்போதைக்கு வந்து தூரமா அமுச்சு விட்டுருக்கான். பட் கன்ஃபார்ம் திரும்ப வருவானுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவானுங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழும்பும் போது, இந்த ஃபியூச்சர்ல இருந்து வந்து அடல்ட் பிராங்க்லின் என்ன தெரியுமா பண்ணுவா, இந்த சின்ன பையன் இருக்கான்ல பிராங்க்லின், அவனோட பவரையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு செத்து போயிட்டதா சொன்னல கெலக்டஸ், அவனை திரும்ப உயிரோட கொண்டு வந்துருவான். டு மீ மை கெலக்டஸ் அப்படின்னோடனே அவன் வந்து உயிரோட திரும்ப கெலக்டஸ் வந்து உயிரோட கொண்டு வந்துருவான். இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. கெலக்டஸ் அப்படின்றவன் ஒரு ஸ்பேஸ் காட். அவன் அப்படிப்பட்ட கெலக்டஸ், செத்து போன கெலக்டஸ் ஒருத்தன் உயிரோட கொண்டு வரானா அவனோட பவர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. லிட்டரலா கெலக்டஸை பிராங்க்லின் வந்து தன்னோட ஹெரல்டா மாத்தி வச்சிருப்பான். ஆல்ரெடி கெலக்டஸையும் உயிரோட கொண்டு வந்துட்டானா 3 செலஸ்டியலும் திரும்ப வருவானுங்க. அடிச்சு நவுத்தி மொத்த பேரையும் நாக் அவுட் பண்ணி காலி பண்றோம். எல்லாம் வாயை பொளந்து பார்த்துட்டு இருப்பாங்க, யாரா எங்கந்திரா வந்தா, இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த சீனே. அந்த அளவுக்கு பவர்ஃபுல். லிட்டரலா இது மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிராங்க்லின், பிரைம் பிராங்க்லின், அதாவது அடல்ட் பிராங்க்லின் வந்து கெலக்டஸோட பவர்ஃபுல், செலஸ்டியல்ஸோட பவர்ஃபுல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது மூலமாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவனால லிட்டரலா கெலக்டஸும் போட்டு தள்ள முடியும், செலஸ்டியலும் போட்டு தள்ள முடியும். ஃபியூச்சர்ல இருந்துகிட்டே பாஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த குட்டி பிராங்க்லின் கூட அவன் வந்து கனெக்ட் ஆயிருப்பான். அவன் வந்து பேசிக்கிட்டு இருப்பான், அவன் வந்து கைட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த பிராங்க்லின். அந்த மாதிரி எல்லாமும் இருக்கு. அவ்வளவு பவர்ஃபுல். அவன் இப்படி சொல்லிட்டே போலாம், அதை பண்றான் இதை பண்றான், இவ்வளவு பவர்ஃபுல்ன்ற மாதிரி சொல்லிட்டே போலாம். இன்னும் ஒரே ஒரு மொமெண்ட்டை மட்டும் சொல்லிட்டு இவனோட பவர்ஸ்ல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். 2020ல ஃபென்டாஸ்டிக் 4 வால்யூம் 6ல இஷ்யூ நம்பர் 26ல ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். பிராங்க்லின் வந்து எப்பவுமே எல்லாருமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அவன் வந்து ஒரு ஒமேகா லெவல் மியூட்டன்ட்னு சொல்லுவாங்க.
பிராங்க்லின் வந்து ஒரு மியூட்டன்ட்னு சொல்லுவாங்க. ப்ரொஃபசர் எக்ஸுமே அவனை வந்து ஒரு மியூட்டன்டா தான் கன்சிடர் பண்ணுவாரு. ஆனா என்ன ட்விஸ்ட் கொடுத்தாங்கன்னா 2020ல அவன் மியூட்டன்ட் எல்லாம் கிடையாது, அவனையே அறியாம தன்னை தானே அவன் வந்து மியூட்டன்டா மாத்திட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணிருப்பாங்க. சோ அவனுக்கு வேணும்னா அவன் என்ன வேணா மாறி பம்பல இருக்கு, என்ன வேணா பண்ணி பம்பல இருக்கு அவனுக்கு. பட் டாப் 5 மார்வல் கேரக்டர்ஸ்ல வருவாரா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான் தோணுது. பிகாஸ் அதுல இருக்க அந்த கேட்டகரியில இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் அபவ் ஆல், பியாண்டர், ஃபுல்க்ரம், லிவிங் ட்ரிபியூனல், அவங்க எல்லாம் வந்து லைக் ஸ்பேஸ் காட்ஸ். பிராங்க்லினும் கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு வரக்கூடிய கேரக்டர் தான். பட் டாப் 5ல வர முடியுமான்றது எனக்கு இன்னும் கிளியரா தெரியல. நானே கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. பட் கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். டாப் 10 டெஃபினெட்லி வரலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த அடல்ட் பிராங்க்லின் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு சைல்டு பிராங்க்லினை விட. பட் சைல்டு பிராங்க்லினை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்கு, அதை வச்சு நான் வேற ஒரு வீடியோல வரேன். சோ நீங்க இந்த கேரக்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, see you soon, bye.